ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உடுமலை ஃபுட் பாயிண்ட். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான சிக்கன் கிரேவி தான் செய்ய போறாங்க. ஹரியாலி சிக்கன் ரொம்ப டேஸ்டா சூப்பரா வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 kg வந்து சிக்கன் எடுத்திருக்கேன், 2 லெக் பீஸ் எடுத்திருக்க கூட. இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யலாம்னா தயிர் ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ நீங்கள் சமைக்கும் போது கூட சிக்கன் சேர்த்திட்டு தயிர் சேர்த்திக்கலாம். நான் ஏன் ஃபர்ஸ்டே ஊற வைக்கிறேன்னா லெக் பீஸ் போட்டிருக்கிறோம், நல்லா வந்து சாஃப்டாக சிக்கன் வரணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்டே நான் தயிர் ஊற்றிட்டேன். ஒரு இடம் மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ தயிர் ஊற்றி நல்லா ஒரு இடம் பரட்டி விட்டாச்சுங்க. இது ஒரு 1/2 an hour நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா 1/2 an hour முன்னாடி தயிர் ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேன், நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, ஒரு 4-5 பச்சை மிளகாய். இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாங்க. இப்போ நம்ம வந்து ஹரியாலி சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு மண் பாத்திரம் வச்சாச்சுங்க. மண் பாத்திரம் சூடாகட்டும், அப்புறம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போது மண் பாத்திரம் சூடாயிடுச்சுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சுங்க. 2 பட்டைத்துண்டு சேர்த்திக்கலாம். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையும் சம அளவில் எடுத்து ஒரு அருமையான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இது அப்படியே எண்ணெய் போட்டுக்கலாம். நீங்கள் இது கட் பண்ணி கூட போடலாம். சிறுசாக பேஸ்ட்டாக அரைச்சி போடாமல் நல்லா கிரேவி நல்லா கிடைக்கும். இந்த நம்ம அரைச்ச வெங்காய பேஸ்ட் வந்து எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ சிக்கனை வந்து ஏற்கனவே தயிரில் ஊற வச்சிருக்கேன், அப்படியே சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா சேர்த்திடலாங்க. இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு அளவாக தான் சேர்த்தணும். 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா இதோட கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரீன் ஷேடு தான் வரணும், அதனால மிளகாத்தூள் கம்மி பண்ணிட்டேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்திருக்கோம். 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையுமே ஒரு இடம் மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ சிக்கன் ஹரியாலி சிக்கனுக்கு தேவையான மசாலா சேர்த்தியாச்சுங்க. அடுத்தது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கனை மூடி வச்சு ஒரு 8 to 9 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம திறந்து பார்த்துடலாம். இடையில வந்து ஒரு இடம் நான் கலந்து விட்டுருக்கேன். நல்லா ஒரு கமகமான வாசனை வந்துட்டு இருக்குங்க. சிக்கன் ஒரு 90% நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை அப்படியே சேர்த்திக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துன உடனே ஒரு இடம் நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். நல்ல கமன்னு வாசனை அடிக்குதுங்க. நல்ல இந்த ஃப்ளேவர் நிறைய நமக்கு வருது. அதாவது கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகோட ஃப்ளேவர் நல்லா வருது. கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனாக இருக்குது. நல்ல சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு, ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு வேற ஒரு பவுலில் மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, வேற ஒரு பவுலில் மாற்றியாச்சு. ஒரு சூப்பரான ஹரியாலி சிக்கன், கிரீன் சிக்கன் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நல்ல சப்பாத்தி, தோசை, இட்லி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே கலக்கலா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.